ஹாய் படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்ச் 14 மற்றும் 15ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான நடப்பு நிகழ்வாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024 மற்றும் 25 ஆண்டுக்கான ஆய்வறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். தமிழ்நாட்டின் சமூக நல திட்டங்களுக்கான செலவினம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சொல்லியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் சமூக நலத்திட்டங்களுக்காக 36,141 கோடி கூடுதலாக செலவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் வரலாற்றில் முதல் மாநிலமாக காண பிரத்யேகமான பொருளாதார ஆய்வறிக்கை வியாழக்கிழமை வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட இந்த ஆய்வறிக்கை தலைமைச் செயலகத்தின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டது. பொருளாதார ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தமிழக அரசின் வரலாற்றில் முதலாக வெளியிடப்பட்ட இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக சொல்லியிருக்காங்க. கடந்த நிதியாண்டில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாட்டின் பங்கு 9.21% இருக்குது. மாநில உள்நாட்டு உற்பத்தியோட அளவு வந்து 27.22 லட்சமா இருக்கு. 22 லட்சம் கோடியா இருக்கு. மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி விகிதம் 8.33% உள்ளது. இது மட்டும் இல்லாமல் 2019-20 நிதியாண்டில் 2023 மற்றும் 24ஆம் நிதியாண்டு வரை காலகட்டத்தில் இந்தியாவின் பணவீக்கம் வந்து 4.85% இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் அது வந்து பணவீக்கம் வந்து 5.7% இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. நிலத்தடி நீர் பற்றாக்குறை, காலநிலை மாற்றம் போன்ற சவால்களை தமிழ்நாடு சமாளித்து வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விவசாயத்திலும் அது சார்ந்த துறைகளிலும் விரைவான வளர்ச்சியை எட்ட முடியும். காலநிலைக்கேற்ப செயல்பாடுகளும் இயந்திரமயமாக்கல், அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டல் ஆகிய அந்தந்த துறைகளுக்கு கணிசமான உயர்வும் வந்திருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த தொழில்துறை ஆற்றல் மையமாக உள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி துறையின் தமிழ்நாட்டின் பங்கு 11.90% உள்ளது. அந்நிய நேரடி முதலீடு 5,909 கோடியாக இருந்து 20,157 கோடியாக அதிகரித்துள்ளது. சமூக குறியீட்டில் தமிழ்நாடு நாட்டின் பல்வேறு சமூக குறியீடுகளில் முதல் மூன்று மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உள்ளது. சமூக முன்னேற்றம் குறியீடுகளில் உயர்கல்வியின் மொத்த சேர்க்கை விகிதம் ஆகியவற்றில் முதலிடமாக உள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு தமிழக அரசு செயல்படுத்தப்பட்டு வரும் சமூக நல திட்டங்களின் குறியீடு குறிப்பிடத்தக்கவை. வறுமை நிலையை பொறுத்த வரைக்கும் 2005, 2006, 2022 மற்றும் 23ஆம் நிதியாண்டுகள் வரை காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வறுமை நிலை 36.54% இருந்துச்சு. இப்போ அது 1.43% குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சமூக நலத்திட்டங்களுக்காக எவ்வளோ செலவிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்வி மற்றும் விளையாட்டு மற்றும் கலாச்சார துறைகளில் எவ்வளோ செலவிடப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மருத்துவம் மற்றும் பொருளாதார பொது சுகாதாரத்தில் வந்து எவ்வளோ செலவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இரட்டை விண்கலங்கள் வெற்றிகரமாக விடுவிப்பு. ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தின் மூலமாக விண்வெளியில் ஒருங்கிணைக்கப்பட்ட இரட்டை விண்கலங்கள் வெற்றிகரமாக விடுவிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்போ வந்து இது விண்ணுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி. சரிங்களா? டிசம்பர் 30, 2024 வந்து விண்ணுக்கு அனுப்பணும். சரிங்களா? எந்த விண்கலம் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, PSLV C60 அப்படிங்கிற விண்கலம் மூலமாக வந்து நம்ம விண்ணுக்கு அனுப்பணும். இது எதற்கான முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாரதிய அந்தராட்சி ஸ்டேஷன் என்ற ஆய்வு நிலையத்துக்கு 2035 வந்து அது விண்ணில நிறுவனம் அப்படிங்கிறது தான் நம்மளோட குறிக்கோளாகவே இருக்கு. அதோட முன்னோட்டமாக தான் வந்து இந்த ஸ்பேஸ் டெக் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நம்ம வந்து விண்வெளியில விண்ணுக்கு அனுப்பி அது ரெண்டையும் ஒருங்கிணைக்கும் பணியை வந்து மேற்கொண்டோம். சரிங்களா? இதுக்காக தலா 220 கிலோமீட்டர் எடை கொண்ட ஸ்பேஸ் டெக் A, ஸ்பேஸ் டெக் B அப்படிங்கிற இரட்டை விண்கலங்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. இந்த 2 விண்கலத்தையும் வந்து ஒருங்கிணைக்கும் பணி வந்து ஜனவரி 16ஆம் தேதி அவை இரண்டும் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டது. சரிங்களா? இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த 2 விண்கலங்களும் வந்து தான் ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிற முறை மூலமாக வந்து ஒருங்கிணைச்சோம். விண்வெளியில் டாக்கிங் என்பது தொழில்நுட்பம் மேற்கொண்டு வருவது 4வது நாடா வந்து எது இருக்கு அப்படின்னா, இந்தியா தான் இருந்திருக்கு. இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட விண்கலம் இருக்கு இல்லையா, இதை கடந்த மார்ச் 13ஆம் தேதி வந்து இரண்டையும் வெற்றிகரமாக பிரிச்சிருக்காங்க.
ஒருங்கிணைக்கப்பட்ட விண்கலங்கள் எல்லாமே பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? இது மனிதரின் விண்ணுக்கு அனுப்பும் கங்கனியான் திட்டம், சந்திரயான் ஆராய்வதற்கான சந்திரயான் 4, விண்வெளி மையம் அமைத்தல் உள்ளிட்ட நாட்டின் எதிர்கால திட்டங்களுக்கு வெற்றிகரமான அடித்தளமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிற அந்த திட்டமும், இது ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டமும், ஒருங்கிணைந்ததை விடுவிக்கக்கூடிய திட்டங்களும் வந்து முக்கியமான ஒரு திட்டமா இருக்கு. திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் பொங்கல் விழா. லட்சக்கணக்கான பெண்கள் வந்து வழிபட்டிருக்காங்க. அதாவது கேரளாவோட தலைநகரான திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் பொங்கல் விழா வியாழக்கிழமை நடைபெற்றதா சொல்லியிருக்காங்க. இதுல பிரபலமான வெளிநாட்டினர் உட்பட பல லட்சம் பெண்கள் வந்து இதுல பங்கேற்றுக்கிட்டாங்க. இதுல பெண்கள் சபரிமலை என்று அழைக்கப்படும் இக்கோயிலின் பொங்கல் விழா கடந்த 5ஆம் தேதி வந்து இது நடந்திருக்கு. சரிங்களா? அம்மனுக்கு காப்பு கட்டி குடியிருந்தலுடன் தொடங்கியது. 9ஆம் நாளான வியாழக்கிழமை வந்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்துவாங்களாம். 2028க்குள் இந்தியாவின் 3வது பெரிய பொருளாதார நாடாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி மோர்கன் ஸ்டான்லி வந்து கணிப்பு தெரிவிச்சிருக்காரு. உலக அளவில் மிகவும் விரும்பப்படும் நுகர்வோர் சந்தையாக உருவெடுத்து வருவதால் 2028ஆம் ஆண்டுக்குள் இந்தியா 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவின் முன்னாள் நிதி சேவை நிறுவனமான மோர்கன் ஸ்டான்லி கணித்துள்ளார். இது தொடர்பாக அந்நிறுவனத்தின் ஆய்வறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னா 2023இல் $3.5 டிரில்லியன் பொருளாதார மதிப்புடன் இந்தியா 5வது இடத்தை எட்டியுள்ளது. 2026இல் இந்தியா பொருளாதார மதிப்பு $4.7 டிரில்லியன் உயரும். அப்போது அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி அடுத்து 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும். 2028இல் ஜெர்மனிக்கு பின்னு தள்ளி $5.7 டிரில்லியன் மதிப்பான 3வது இடத்தை இந்தியா எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1990 பொறுத்த வரைக்கும் 12வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருந்துச்சு. 2000ஆம் ஆண்டில் 13வது இடத்துக்கு பின்தள்ளியது. 2020ல் 9வது இடத்துக்கு வந்திருக்கு. 2023ல் 5வது இடத்துக்கு முன்னேறியது. வலுவான மக்கள் தொகை வளர்ச்சி, செயல்பாடு மிக்க ஜனநாயகம், பெரும் பொருளாதார ஸ்திரத்தன்மை, இயக்கங்கள், கொள்முதல், சிறப்பான உள்கட்டமைப்பு, வளர்ந்து வரும் தொழில் முனைவோர் எண்ணிக்கை, அரசின் திட்டங்கள், நடவடிக்கைகளால் ஏற்பட்ட சமூக பொருளாதாரம் போன்ற உறுதியான அடிப்படை காரணிகளால் எதிர்வரும் ஆண்டுகளில் உலகளாவிய உற்பத்தியில இந்தியாவின் பங்கு உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக மொத்த உற்பத்தியில ஜிடிபியில இந்தியாவின் பங்கு 3.5% இருந்தாலும் 4.5% உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவசர சிகிச்சை மருந்துகளை இலங்கைக்கு வழங்கியது இந்தியா. அதாவது இலங்கை அரசின் கோரிக்கையை ஏற்று அந்த நாட்டுக்கு அவசர சிகிச்சை தேவையான மருந்துகளை இந்தியா அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் உள்ள இந்திய தூதரக சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதய செயலிழப்பு, உயர் இரத்த அழுத்தம், சிறுநீரக கோளாறு உள்ளிட்டவற்றின் அவசர சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் பியூரோசிமைட் என்ற ஊசியை வந்து தட்டுப்பாட்டில் இருக்கான். இந்த 50,000 பியூரோசிமைட் ஊசிகளை வந்து இந்தியாவிலிருந்து நன்கொடையாக அனுப்பி வைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான நிதி அதிகாரம் அளித்தல், வெற்றியின் அனுபவத்தை பகிர தயார். ஐநாவில் இந்தியா உறுதி. அதாவது பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிக்கும் வகையில் எண்ம பொது உட்கட்டமைப்பின் மூலமாக பாலின எண் இடைவெளியில் வெற்றிகரமாக குறைத்து அனுபவத்தை உலக நாடுகளுடன் பகிர தயார் என்று ஐநா நாடுகள் சபையில் இந்தியா உறுதியாக தெரிவித்துள்ளது. சென்னையில் அதாவது நியூயார்க்கில் உள்ள ஐநாவோட தலைமையகத்தில் ஐநாவுக்கான இந்திய தூதரக சார்பில் புதன்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், எண்ம மற்றும் நிதி உள்ளடக்கம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நிதி திட்டம் என்ற தலைப்பில் உறுப்பு நாடுகளுக்கு அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்தில் பங்கேற்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணி தேவி பேசியது என்ன அப்படின்னா, பாலின எண் இடைவெளி குறைப்பதிலும் அதற்கு மீளா தன்மையுடன் அரசு நடைமுறை கட்டமைப்பதிலும் எண்ம பொது உள்கட்டமைப்பு சிறந்த மற்றும் சக்தியாக உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை குறித்து ஒரு முக்கியமான விவாதமே நடந்திருக்கு. புற ஊதா கதிர்வீச்சு அதிகரிப்பால் பாலக்காட்டில் ரெட் அலர்ட். கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் சூரிய ஒளி புற ஊதா கதிரின் வீச்சு அதிகமாக காணப்படுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, சூரிய ஒளி உள்புற ஊதா கதிர்கள் மனிதனின் தோல், கண்களை பாதிக்கக்கூடியதாகும். பகல் நேரத்தில் இக்கதிர்வீச்சு அதிகமாக காணப்படும். இது 0 முதல் 11 மற்றும் அதற்கு மேல் குறியீடுகளில் அளவிடப்படுகிறது. இது பாலக்காட்டில் அதிக அளவில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை ரெட் அலர்ட்டாகவும் அறிவிச்சிருக்காங்க. தேஜஸ் போர் விமானத்திலிருந்து ஆஸ்திர ஏவுகணை சோதனை வெற்றி. அதாவது என்ன, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆஸ்திர ஏவுகணை மற்றொரு உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் இலகு ரக போர் விமானத்தில் இருந்து வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. வானிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் மேல் பாய்ந்து வானில் உள்ள இலக்கை தாக்க வல்லமை கொண்ட ஆஸ்திரா ஏவுகணை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும்
மேம்பாட்டு அமைப்பால் வந்து வடிவமைக்கப்பட்டது. சரிங்களா? இது ஏற்கனவே இந்தியாவின் விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணை வெவ்வேறு போர் விமானங்களில் இருந்தும் செலுத்தும் வகையில் மேம்படுத்தப்பட்டு வருது. தேஜஸ் எஸ் எஸ் எல்சிஏ MK-1A போர் விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆஸ்திரா ஏவுகணையில் பரிசோதனையை ஒட்டி ஒடிசாவில் சந்திரபூர் கடல் பகுதியில் புதன்கிழமை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை குறித்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேஜஸ் போர் விமானத்திலிருந்து செலுத்தப்பட்ட ஆஸ்திரா ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அளித்தது. இது குறிப்பிடத்தக்க மார்ச் 13 என்ன தினமா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உலக சிறுநீரக தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது மார்ச் 2 தேர்ஸ்டே வந்து இந்த தினமா கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இதே மாதிரி பை தினம், பை டே எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் 14ஆம் தேதி வந்து பை டே கொண்டாடுவோம். பையோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3.14. சரிங்களா? இந்த 3 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மாதத்தை குறிக்கும். 14 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாளை குறிக்கும். சரிங்களா? 3வது மாதம் 14ஆம் தேதியை வந்து நம்ம எப்பயுமே பை டேவாக கொண்டாடுவோம். சரிங்களா? இதே மார்ச் 14ஆம் தேதி இன்னொன்று என்ன தினமாக கொண்டாடுவோம் அப்படின்னா சர்வதேச நதிகளுக்கான நடவடிக்கை தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த 3 முக்கிய தினங்களும் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? தேங்க்யூ. ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில் முதல் பல்லுயிர் பாதுகாப்பு மையம் கிரிப்பாறையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரிப்பராலில் தனது முதல் டைவர்சிட்டி மியூசியமை பாதுகாப்பு மையம் நிறுவ உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான டெண்டர் வந்து ஏற்கனவே வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிமுட்டா ஆறு அருகில் 2022ஆம் ஆண்டு 17 கோடி செலவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் மியூசியம் என்ற பாதுகாப்பு மையம் அதற்கு ஏற்கனவே நிலம் கிடைப்பதற்கான சிக்கல் ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டது. இது இப்போ எல்லா நடவடிக்கையும் முடிஞ்சு பல்லுயிர் பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் வந்து நாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய BIS உரிமம் பெற்றவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றுச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரத்தை மேம்படுத்த இந்திய தர நிர்ணய அமைவனம் உற்பத்தி செய்யும் பொருட்களின் தர கட்டுப்பாட்டு அடிப்படையில் இந்த நிறுவனம் தரநிலையை BSI சான்றிதழ் வந்து வழங்குது. BSI உரிமம் பெற்றவர்கள் தரம் பாதுகாப்பு தரநிலை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு இந்த அமைப்பு வந்து சொல்லியிருக்கு. சீனாவில் SCO பாதுகாப்பு அமைச்சக மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா, சீனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங்ல ஒத்துழைப்பு கட்டமைப்பு பின் பாதுகாப்பு அமைச்சகம் மாநாடு மார்ச் 26 மற்றும் 27 தேதிகளில் சீனாவில் நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, சீனா, ரஷ்யா, இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பெலாரஸ் ஆகிய 10 நாடுகள் SCO உறுப்பினர்களுக்கான மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த அமைப்பு பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டமைப்பை கொண்டது. இந்த ஆண்டில் SCOவின் தலைவராக சீனா தலைமை தாங்கியுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. யுனெஸ்கோ அங்கீகாரம் உத்தேச பட்டியலில் 6 இந்திய வரலாற்று சின்னங்கள் சேர்ப்பு. அசோகர் கல்வெட்டு, சவுத் யோகினி கோயில் உட்பட 6 இந்திய வரலாற்று சின்னங்களையும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்ன அங்கீகாரம் வழங்குவதற்கு தெரிவு செய்யப்படும் உத்தேச பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் அங்கீகாரத்தை பெற வேண்டுமெனில் இந்த உத்தேச பட்டியலில் சம்பந்தப்பட்ட வரலாற்று சின்னங்களின் சேர்ப்பது கட்டாயம். இந்த பட்டியலில் உள்ள வரலாறு சின்னங்களுக்கு எதிர்காலத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரம் வழங்க வாய்ப்புள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கரில் உள்ள கங்கோர் தேசிய பூங்கா, தெலுங்கானாவில் உள்ள முதுமலி உள்ள பெருங்கற்கால நெடுகல் மென்ஹிர், பல்வேறு மாநிலங்களில் உள்ள அசோகர் கால கல்வெட்டுகள், சவுத் யோகினி கோயில், வட மாநிலங்களில் உள்ள குப்த கோயில்கள், மத்திய பிரதேசத்தில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பன்லோடா கோட்டை ஆகிய 6 வரலாற்று சின்னங்களையும் யுனெஸ்கோ உத்தேச பட்டியலில் இந்தியா சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை யுனெஸ்கோ இந்தியாவின் பிரதிநிதியான குழு கடந்த 7ஆம் தேதி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டாங்க. இந்தியாவின் உத்தேச பட்டியலில் 62 இந்திய வரலாற்று சின்னங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. தற்போது கலாச்சார பிரிவில் 35 இயற்கை பிரிவுகளும் 7 மற்றும் 2 பிரிவுகளில் சேர்ந்து
என மொத்தம் இந்தியாவின் 43 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் உள்ளன. 2024ஆம் ஆண்டு முதல் உலக பாரம்பரிய குழு கூட்டமைப்பில் இந்தியாவில் நடைபெற்றது. அப்போது அசாமின் ஆட்சி புரிந்த அமேக வம்சன் புதைக்குழி அமைப்பு முறைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்கியது. பாரத தடகளம் இந்தியா முதலிடம். தில்லியில் நடைபெற்ற உலக பாரா தடகள கிராண்ட் பிரீயில் இந்தியாவின் முதலிடம் பிடித்துள்ளது. பதக்கப்பட்டியலில் 45 தங்கம், 40 வெள்ளி, 49 வெண்கலம் என 134 பதக்கங்களை பெற்று இந்தியா முதலிடத்தில் இருக்கு. இந்த போட்டியின் கடைசி நாளில் மகளிர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் D35-38 பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பால் 31.50 வினாடிகள் இலக்கை எட்டி வெண்கலம் பரிசு பெற்றிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று.